தியானத்துக்கு எடுக்கப்பட்ட காரியம் என்ன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். மோசே கிட்ட ரூத் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து கேட்பாங்க, எங்களுக்கு ஆடுகள் அதிகமாக இருக்குது, அதனால நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி, யோர்தானுக்கு இந்த சைடில் நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்கள் கண்ணுங்களுக்கு தயவு கிடைக்கணும்னு சொல்லி கேட்கும்போது மோசையை வந்து கேட்பாரு, உங்களோட சகோதரோட யுத்தத்துக்கு போவாங்க, நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நாங்களும் யுத்தத்துக்கு வருவோம், எங்கள் பிள்ளைகளும் எங்கள் ஆடுகளும் இருக்கட்டும் அப்படின்னு. அதே போல் மோசையை கண்டில் அவங்களுக்கு தயவு கிடைச்சதை நான் பார்க்க முடியும். யாத்ரா புஸ்தகத்தில் நான் பார்த்தோமானால் இங்கே 33ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கு. இப்போ வந்து மோசேக்கு வந்து ஆண்டோட கண்ணில் தயவு கிடைக்கணும், கிருபை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பதை நாம் பார்க்க முடியும். உடனே ஆண்டோட வாக்குறுதி கொடுக்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ மோசே சொல்லுவார், மீண்டுமாய் ஆண்டவர் சன்னிதானத்தில் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். ஜெபிக்கும் போது அவர் சொல்றாரு, எனக்கும் தமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்ணில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்பொழுது பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் நானும் உம்முடைய ஜனங்களிலும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். நீர் எங்களோட கூட வந்தீங்க அப்படின்னா நாங்கள் விசேஷித்தவங்கன்னு நான் தெரிஞ்சுக்குவோம்ல அப்படின்னு சொல்லி மோசே கேட்கும்போது, அப்போது மோசே ஆண்டு வந்து மோசேட்ட சொல்லுவார், நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவங்க சொல்வதை நாம் பார்க்கும். லூக்காவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோமானால், இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அநேக ஜனங்கள் எனக்கு மனுஷ தயவு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்வதை நாம் பார்த்துருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். எனக்கு ஆண்டு மட்டும் போதும் அப்படின்னு சொல்வதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிற நம்ம எல்லாத்துக்கும் மனிதரோட கண்டு நம்மளுக்கு தயவு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபித்து நம்ம அனுப்புறது உண்டு. தலை மேலே கை வைத்து ஆசைக்கு அந்த தயவு கிடைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அவங்களோட ஹையாக இருக்கவங்க கண்ட தயவு கிடைக்கணும். அரசியலில் இருக்கிறவங்க இல்லை நமக்கு ஏதோ ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லும்போது மனுஷரோட கண்ணில் நம்மளுக்கு தயவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி உங்கள் தனி ஜெபங்களில் உங்களோட ஜெபத்தில் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, மனுஷோட கண்ணில் தெய்வங்கள் கிடைக்கணும், உங்கள் கண்ணில் தயவு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம அனுதினமும் நம்மளோட ஜெபத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொரு கண்ணிலும் நமக்கு தயவு கிடைக்கணும். அப்போ நம்ம ஆண்டுகிட்ட சொல்லி ஜெபம் பண்ணணும், ஏசப்பா மனுஷோட கண்ணில் எனக்கு என்ன கிடைக்கணும், எனக்கு தயவு கிடைக்கும். இன்டர்வியூக்கு நம்ம போகிறோம், அதில் நமக்கு தயவு கிடைக்கணும், எல்லாவற்றிலும் நமக்கு தயவு கிடைக்கணும். அப்போ இன்றைக்கி நம்ம ஜெபித்து உங்களோட தனி ஜெபத்தில் எப்பொழுதும் நீங்கள் ஜெபித்து கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக.